ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்டிஏ வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜி நீட் 2026 அப்படிங்கிற லிங்கை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு தப்பு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிஞ்சனுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஃபர்தராக என்னென்ன வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், அப்பார் ஐடி, எக்ஸாம் சென்டர்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட், லைவ் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில், கீழே ரிஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கான பேஜ். அதில் உங்களோட கேண்டிடேட் பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு கேர்ள் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கொஷின் பாப்அப் ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ ஒன்லி கேர்ள் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரே பெண் குழந்தையா இல்லை உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரே பெண் குழந்தைன்னா எஸ் கொடுங்க. உங்களுக்கு சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட பேரண்ட் நேம்ஸ், அப்பா பேர், அம்மா பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேஷ்னாலிட்டி. இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்தியன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் 12th இப்போது எங்கே படிச்சுட்ருக்கீங்க இல்லை முன்னவே முடிச்சிட்டிங்கன்னா எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபிசியா, ஜென்ரலா அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷனே கன்ஃபார்ம் கேட்டகரி. மேலே என்ன கிளிக் பண்ணீங்களோ அதே கீழேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஓபிசி, நான் கிரீமி லேயர் இல்லைன்னா எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கொஷின் டிஸ்பிளே ஆகும். டு யூ ஹாவ் அ வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்? அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்னு கேட்கும். இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் ஃபில் பண்ணிட்டு வரலாம். அடுத்த கொஷின், ஆர் யூ டயபெட்டிக் கேட்டிருப்பாங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டேப்லெட்ஸ், சப்போஸ் குறிப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணுவாங்க, அதாவது எடுத்துகிட்டு போக விடுவாங்க. இப்போ நீங்கள் அதில் நோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அலோடு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் அர்பனா இல்லை ரூரலான்னு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க. உங்களோட டோட்டல் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிலாங்ஸ் டு த மைனாரிட்டி. இதில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கிடையாது, ரிலிஜியஸ் மைனாரிட்டி. நீங்கள் சப்போஸ் எனி மைனாரிட்டி, இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிற முஸ்லீம், சிக்கிம், கிறிஸ்டின் இந்த மாதிரி எனி மைனாரிட்டியில் வந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு கரெக்டாக எந்த மைனாரிட்டியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் எந்த மைனாரிட்டிக்குள்ளேயும் வரமாட்டோம்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். அடுத்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்பாங்க. இந்தியானா இந்தியா. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், நீங்கள் கோச்சிங் போகிறீங்களா இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டடினா செல்ஃப் ஸ்டடி, இல்லைன்னா கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். கடைசியாக உங்களுக்கு ஒரு கேப்சா டிஸ்பிளே ஆகும், அதை கரெக்டாக டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு கேட்கும். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். இப்போது நீங்கள் பிடபிள்யூடி இல்லைன்னா பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நாம் இந்த கேட்டகரியில் வரல அப்படின்னா நோ கொடுத்துட்டு கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு இதுவும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இல்லை சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேம் அதே கொஷின் கேட்கும். டு யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு கேட்கும். கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ். இதில் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க. உங்களுக்கு இந்த பேஜில் ஃபஸ்ட்டே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் பேர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அதுவே டிஸ்பிளே ஆயிரும். கீழே ஒரு கான்டென்ட் கொடுத்துருப்பாங்க.
ஆர் யூ வாலண்டியர்லி அக்ரி டு ஷேர் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆதார் நம்பர், கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு 2 பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியாது, இந்த மாதிரி டாட்ஸ் தான் தெரியும். இந்த 2 பாக்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சாவை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு கேட்கும். அங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா. இப்போ நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் எந்த ஃபோன் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை இங்கே தெரிகிற ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப் ஆகும். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு எஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். தென் அந்த ஆதாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லைனாக டிஸ்பிளே ஆகிருக்கும். உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாமே உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதுபடியே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கிறதும் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சப்போஸ் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுவே நோட்டிஃபிகேஷன் காட்டும் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஆதாரெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம்ஸை மறுபடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம கரெக்ஷன் விண்டோவில் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த அப்பார் ஐடிக்குள்ளே போகும். உங்களுக்கு அப்பார் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நோ கொடுத்துக்கலாம். இங்கே இது கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேம் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும். அங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் சென்டர் அண்ட் டீட்டெயில்ஸு. செலக்ட் ஃபார் எக்ஸாம் அதுவே உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இந்த கொஷின் பேப்பர் மீடியம் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸில் என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான லாங்குவேஜ் மட்டும்தான் காட்டும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்லேயே இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், உருது இது மட்டும்தான் காட்டும். அதர் லாங்குவேஜ் எதுவும் காட்டாது. ஸோ பெர்மனண்ட் அட்ரஸில் என்ன டிஸ்ட்ரிக்ட் இல்லை என்ன ஸ்டேட் போட்டிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் மீடியம் ஆஃப் த பேப்பர்ஸ் காட்டும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் சிட்டிஸுமே காட்டும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 பாக்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும்தான் வரும், வேறு எந்த ஸ்டேட்டுமே வராது. அது பக்கத்தில் இருக்க எக்ஸாம் சிட்டிஸில் வேணால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸாக இருக்கோ அதெல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸுக்கு தகுந்த பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த எக்ஸாம் சிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன்ஸ் கேட்பாங்க, என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காரு. சேம் அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் கேட்பாங்க என்ன ஆக்குபேஷன் என்ன குவாலிஃபிகேஷன்னு. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு கேட்கும். எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதில் உங்களோட 10th டீட்டெயில்ஸ் அண்ட் 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 10th டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களா, பாஸ் ஸ்டேட்டஸ், நீங்கள் பாஸ்டா அந்த மாதிரி கேட்பாங்க, பாஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாஸிங், எந்த இயரில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். இதை ஃபில் பண்ணும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டை பக்கத்தில் வச்சு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் கேட்பாங்க. அதில் 10th ஆர் ஈக்குவலண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் கேட்பாங்க. அது ரூரலா இல்லை அர்பனான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் கேட்பாங்க, நீங்கள் ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக உங்கள் ஸ்கூல் எந்த இதில் வருதோ, எந்த கேட்டகரியில் வருதோ அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் எழுதியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு, இல்லை அதர் ஸ்டேட்டில் உங்களோட 10th முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்ததை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. நீங்கள் நாமக்கல்லா இல்லை திருச்சியா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போர்டு கேட்பாங்க. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் மோடு கேட்பாங்க. உங்களுக்கு பர்சன்டேஜில் இருக்கா இல்லை சிஜிபிஏல இருக்காங்கிறத கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ரிசல்ட் மோடு அப்ளை பண்ணணுமே உங்களுக்கு கீழே 3 பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். டோட்டல் மார்க்ஸ் அப்டெயின், பர்சன்டேஜ் கால்குலேஷன், பர்சன்டேஜ் போட்டிருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேஷன், இல்லைன்னா சிஜிபிஏன்னு போட்டிருந்தீங்கன்னா சிஜிபிஏ கால்குலேட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் 10th வாங்கின மார்க்ஸ் அதில் கரெக்டாக ஃபில் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட 10th ரோல் நம்பர் கேட்கும்.
அண்ட் 10th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அதோட அட்ரஸோட சேர்த்து எழுதணும். தென் அந்த ஸ்கூலோட பின்கோடு தான், உங்கள் பின்கோட் போட்டுறாதீங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட பின்கோடை வந்து அங்கே அப்ளை பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் 12க்கும் நீங்கள் பாஸ் ஸ்டேட்டஸ், நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா பாஸ் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். இல்லை இப்போ தான் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா அப்பியர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சேம் 10th எப்படியெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 12க்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது ரிசல்ட் மோடில். சப்போஸ் நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் இல்லை ட்ராப்பராக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் கேட்கும். இதோட உங்களுக்கு கோட்ஸ் கேட்கும். நீங்கள் சப்போஸ் பாஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கோட்ஸ் கேட்கும். இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சனுமே கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் வரும். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு கேட்கும். எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்வின் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அவங்களும் இந்த நீட் 2026 அப்பியர் ஆகுறாங்களா, எக்ஸாம் எழுதுறாங்களான்னு கேட்பாங்க. சப்போஸ் ட்வின் இருக்காங்க அவங்களும் எழுதுறாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீட் அட்டம்ஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. சப்போஸ் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க ஆல்ரெடி அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கேட்கும். இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுக்கான ஸ்டேட், உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் கேப்சா போட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி கோட் கேட்கும். நீங்கள் இந்தியாவான்னு கேட்கும். இந்தியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி கொடுத்து கேப்சா கொடுத்துக்கோங்க. கெட் ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் ரெண்டுக்குமே ஓடிபிஸ் வரும். அந்த 2 ஓடிபியும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப புதுசாக ஒன்று கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃபி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்கள் கம்ப்யூட்டரில் வெப்கேம் இருந்துச்சுன்னா அது மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறது என்னென்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும். ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, செட்டில்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். ப்ராப்பர் லைட்னிங்கோட 80% ஆஃப் உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி. இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி உக்காந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து காட்டும். அது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருங்க. சப்போஸ் இல்லை எனக்கு அது கரெக்டாக செட் ஆகலை, இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ரெஃப்ரெஷ் கேப்சர்டு ஃபோட்டோ கொடுங்க. மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோ எடுக்கும். இந்த ஃபோட்டோ கேப்சரிங்க்கு டைம் லிமிட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லை சில பேர் யோசிப்பீங்க, நான் வீட்டில் இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து வேறு சென்டரில் வந்து அப்ளிகேஷன் போடுறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு QR கோட் இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அந்த QR கோடில் உங்களோட லைவ் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ஓகேவாக இருந்துச்சுன்னா சேம் முன்ன சொன்ன மாதிரி தான், ஓகேனா அப்லோட் கொடுத்துக்கோங்க. இல்லை கரெக்டாக வரல அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃபி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட்க்கு வந்துடும். இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கிற கேபியை பொறுத்து. கரெக்டாக இவங்க ஃபோட்டோ கேட்டிருக்காங்களா PDF கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு கரெக்டான கேபியில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் ஒயிட் ஷீட்டில் பிளாக் கலர் பெனில் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தென் உங்களோட 10th மார்க் ஷீட் PDF-ஆக கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட் தான் கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மார்க் ஷீட் தான், சேம் மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அதையும் PDF-ல நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அவங்க PDF-ல கேட்டிருக்காங்களா ஃபோட்டோவாக கேட்டிருக்காங்களான்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரிவ்யூ கேட்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகும்.
கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். சப்போஸ் இதில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கரெக்ஷன் விண்டோவில் அது சரி பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் சென்டர்ஸ் மட்டும் கரெக்ஷன் விண்டோவில் சரி பண்ண முடியாது. ஸோ பார்த்து தெளிவாக போட்டுக்கோங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 5000 பே பண்ணுறது மூலயமா உங்களோட டாக்டர் ட்ரீமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களோட டாக்டர் ட்ரீமை அச்சீவ் பண்ணணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.